சார், நேற்று தேனியில தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன பேசியிருக்காங்கன்னா, தேமுதிகவை ஏமாத்திக்கிட்டே இருந்தா நாங்க தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கணுமா, இந்த முறை அது நடக்காது, வரும் தேர்தலில் நாங்க யாரும் நிரூபிச்சு காட்டுவோம்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதை வந்து அதிமுகவுக்கு என்ன மாதிரியான செய்தியை சார் சொல்ல வராங்க? இல்ல, அதாவது நேற்று அவங்க பேசும்போது, அதாவது ராஜ்யசபா வேகன்சி தான், ராஜ்யசபா கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது. அதே வேகன்சி வந்தபோது கொடுக்கல அதிமுக கேட்டால் நாங்கள் வந்து அப்படி ப்ராமிஸ் பண்ணலை, ராஜ்யசபா கொடுப்போம்னு சொன்னோமே தவிர இமிடியேட்டாக வர வேகன்சி கொடுப்போம்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க இல்லை பொதுவான ஒப்பந்தம் என்னவென்றால், பொது அரசியல் கட்சிகளுக்கு இடையில ஒப்பந்தம் என்ன, தேர்தலை தொடர்ந்து வர முதல் சந்தர்ப்பத்திலேயே வந்து அந்த வேகன்சி வரும்போது கொடுக்கணுன்றதான் ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். அதை மீறிட்டாங்க அதிமுகன்றதான் தேமுதிகவுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த சூழலில் அவங்க நேற்று பேசும்போது வந்து எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொன்னது வந்து, அவங்களை ஏமாத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஏமாத்தினது. ஆனால் அதற்கு மாறாக இன்று வேறு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உதயகுமாரை வந்து இப்போ தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்னைக்கு மதுரையில் மீட் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக்சுவலாக அதை எதை பற்றி மீட் பண்ணாங்க, என்ன பேசினாங்க, ஒருவேளை இந்த நேற்று அவங்க பேசியிருந்த ஒரு எதிரொலியாக போய் மீட் பண்ணாங்களா, இல்லை வேற ஏதாவது ராஜ்யசபாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா, தொடர்ந்து ஏமாற முடியாதுன்னு சொன்னதுக்காக அதிமுக தரப்புலேருந்து இறங்கி வந்திருக்காங்களா, ஏதாவதுன்ற விஷயங்கள்லாம் இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இது நட்பு ரீதியான சந்திப்பா, இல்லை வாக்குறுதிகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா போன்ற விஷயங்கள்லாம் இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதனால வந்து இது பிரேமலதா உதயகுமார் சந்திப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஏற்கனவே நேற்று பேசினதோட எதிரொலியாக தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கா இல்லைன்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேமுதிக ஏற்கனவே திமுகவுடைய ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் பார்த்தோம். திமுக பற்றின விமர்சனங்கள்லாம் சமீப காலங்களில் பிரேமலதா ரொம்ப வைக்கிறது இல்லைன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால தேமுதிகவும் வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. அவங்க எப்படி கூட்டணி அமைக்கிறது, எந்த கூட்டணியில் சேர்றதுன்ட்டு ஜனவரி மாதம் மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உதயகுமார் சந்திப்பை பற்றி பிரேமலதா என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக இதை பற்றி பேச முடியும். ஆக்சுவலாக ஓகே சார், அதே போல் தமிழக வெற்றி கழகத்தையுமே பயங்கரமாக ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. அதுக்கு மாதிரியும் விஜய்க்கு வந்து முதல்ல மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட வந்து பேசினா தான் நாங்கள் அவங்கள பற்றி பேசுவோம், அது வரைக்கும் நான் அவரை பற்றி எதுவும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க. விஜய் கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு என்ன சார் தரும்? இல்லை, கடுமையான விமர்சனம்ன்றதை விட அவங்க வந்து விஜய் கூட்டணியில் அவங்க சேர்ற மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஜய் ஒருவேளை தனியாக இருந்தாருன்னா அவருடைய கூட்டணியில் தேமுதிக சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்ததுன்னா, அவர் தேமுதிக வந்து திமுகவுடைய அல்லது திமுக அல்லது அதிமுக ரெண்டு கட்சியோட தான் சேர்றதுன்னு ஏதோ ஒரு முடிவு அவங்க பிரேமலதா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால விஜய் கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது விஜய் கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களோட தகுதிக்கு அவங்களுடைய அரசியல் ஸ்டேச்சருக்கு விஜய் கட்சியோட வைக்கணுமா, விஜயோடைய பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு சீனியாரிட்டி அந்த லெவலில் ஈகோ லெவலில் கூட அவங்க டீல் பண்ணுறதா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் ஆனால் விஜய் வந்து மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து மக்களை சந்திச்சுன்னு தான் வந்தார். நடுவில் இந்த கரூர் பிரச்சனை வந்ததுனால சந்திக்கலையே தவிர, மற்றபடி தேமுதிக வந்து தாவேகாவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு. இது அதிமுக அல்லது திமுக அந்த ரேஞ்சுக்குள்ள தான் அவங்க கூட்டணி அமையுன்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக.